சதுரங்க குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்று வீடு திரும்பிய திருவள்ளூர் மாவட்டம் மேல் நல்லாத்தூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்கின்ற அபிஷேக்கிற்கு சமூக ஆர்வலர் சரவணன் ஏற்பாட்டில் கிராமத்தினர் உற்சாக வரவேற்பு. ஜூலை 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கொல்கத்தாவில் நடைபெற்ற சதுரங்க குத்துச்சண்டை போட்டியில் பல நாடுகளின் குத்துச்சண்டை வீரர்கள் பங்கேற்று தங்களின் வீரத்தை பறைசாற்றி உள்ளனர். உடல் பலத்தை சோதித்து நடைபெறும் பொதுவான குத்துச்சண்டை போட்டி போன்று அல்லாமல் அறிவிற்கும் வீரத்திற்கும் என சதுரங்க போட்டி மற்றும் குத்துச்சண்டை போட்டியில் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு வீரர்கள் பங்கேற்ற சதுரங்க குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்று வெண்கல பதக்கம் வென்ற திருவள்ளூர் அடுத்த மேல் நல்லாத்தூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்கிற அபிஷேக்கிற்கு கிராம மக்கள் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்ததுடன் போட்டியில் வெற்றி பெற்ற அபிஷேக்கை வீதி வீதியாக ஊர்வலமாக மேலதாளத்துடன் அழைத்துச் சென்று கௌரவப்படுத்தினார்கள். நிகழ்ச்சியில் முருகன், புருஷோத்தமன், ஆறுமுகன், மணவாளன், பரணிதரன் உள்ளிட்டோர் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டனர். மேலும் சதுரங்க குத்துச்சண்டை போட்டியில் வெண்கல பதக்கம் பெற்ற கார்த்திகேயன் என்கின்ற அபிஷேக் கூறுகையில், கொல்கத்தாவில் நடைபெற்ற சதுரங்க குத்துச்சண்டை போட்டியில் தமிழகத்திலிருந்து 6 பேர் பங்கேற்ற நிலையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்களுடன் செஸ் மற்றும் குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்று வெண்கல பதக்கம் வென்று உள்ளதாகவும், தமிழ்நாடு அரசு உதவி செய்தால் ரஷ்யாவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வெல்வேன் எனவும் தெரிவித்தார். இருபத்தி 26லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த கொல்கத்தா இன்டர்நேஷ்னல் மேட்சுக்கு போயிருந்தேன். ஏஷியன் 3rd வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடத்தினாங்க. அதில் நான் போயிட்டு கலந்துருந்ததுனால 3rd ப்ரைஸ் வச்சுருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து செஸ் பாக்ஸிங் வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து இங்கே இல்லை, இன்டர்நேஷ்னலாக தான் நடக்குது. இங்கே வந்து அமெச்சர் பாக்ஸிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. செஸ் பாக்ஸிங் வந்து ஃபர்ஸ்ட் நான் தான் இப்போ இந்தியாவிலேருந்து போயிருக்கேன். அதே மாதிரி இந்தியன் டீம் கோச்சாகவும் போயிட்டு எல்லாமே ஓவரால் சாம்பியன்ஷிப் பண்ணோம். சேலம் இங்கேருந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நான் 2 பேர் போயிருக்கோம். அதில் ஒருத்தர் வந்து சில்வரு, நான் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மேல்நாட்டு எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஊராட்சி மன்றத்துலேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இப்போ இதே மாதிரி எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது நான் ஜெயிச்சதுனால இப்போ வந்து ரஷ்யன் டீமுக்காக இப்போ மேட்ச் போடலான்னு இருக்கேன். ரஷ்யாவில் மேட்ச் போடலான்னு இருக்கேன். அடுத்த மாதம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் என் பேர் வரும். மூணு ரவுண்ட்ஸ் நடக்கும் செஸ் பாக்ஸிங். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செஸ் விளையாடுவோம். நம்ம செஸ் விளையாடிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து பாக்ஸிங். செஸ்ல நாக் அவுட் ஆனாலும் மேட்ச் முடிஞ்சிடும், பாக்ஸிங்ல நாக் அவுட் ஆனாலும் மேட்ச் முடிஞ்சிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் ஏன் பண்றாங்கன்னா, பாக்ஸிங்னா வெறும் அடிக்கிறது மட்டும்தான் இல்லை, மூளையை வச்சும் விளையாடணும் அப்படின்றதுனால செஸ் பாக்ஸிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து பிரெயினை யூஸ் பண்ணோம், அதே டைம்ல அட்டாக்கும் பண்ணுறதுனால தான் செஸ் பாக்ஸிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்குள்ள. கல்கத்தால மொத்தம் 100 பேர் மேல கலந்துக்கினாங்க. இதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து 8 பேர் கலந்துருக்கோம். ஆமா, ரஷ்யா. நான் தமிழ்நாட்டு வீரர்களோட போட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மும்பை இவங்க கூட தான் போட்டேன். இந்தியா தவிர வந்து 4-5 நாடு கலந்துக்கினாங்க. ரஷ்யா, கனடா, இந்த மாதிரி நிறைய நாடு, சைனா, இந்த மாதிரி நிறைய நாடு வந்து கலந்துக்கினாங்க. கல்கத்தால இது வந்து பெருசா நடத்துறாங்க இந்த வருஷம். அடுத்த வருஷமும் இது வந்து சென்னையில நடத்துறான்னு பேசிட்டு இருக்காங்க. அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நடந்தா நிறைய பேர் கலந்துக்கும். நான் ஏற்கனவே பாக்ஸிங் ஒரு 7 வருஷமா பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ செஸ் பாக்ஸிங்ன்றதுனால இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி இருக்குன்னு நான் உள்ள போய் பார்த்தேன். செஸ் பாக்ஸிங் வந்து சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். இது வந்து இன்னும் வந்து நமக்கு இந்தியா லெவல்ல, ஒலிம்பிக் லெவல்ல ஆட் பண்ணல. இது இப்போ ஏஷியன் லெவல்ல தான் இது உள்ள வந்திருக்கும். இது இன்னும் ஃபேமஸ் ஆகல. இது மூலியமா நான் இப்போ போட்டிருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆகுது. இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்னை பத்தி கொஞ்சம் தெரியுது. இப்போ செஸ் பாக்ஸிங் கிளப் ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க. பர்மிஷன் வாங்கிட்டு செஸ் பாக்ஸிங் கிளப் ஆரம்பிச்சா இது மூலியமா வந்து அடுத்த மேட்சுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து இப்போ 6 பேர் போயிருக்கோம். அடுத்த மேட்சுக்கு ஒரு 20 பேரோ 30 பேரோ போவோம். அப்போ தெரிய வரும்னு நினைக்கிறேன். செஸ் பாக்ஸிங் வந்து சப்போர்ட் பண்ணலாம், எல்லாருமே சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்.